அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எப்படி கேன்வால ஒரு இமேஜ்க்கு பார்டர் செட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ, அந்த இமேஜ்க்கு பார்டர் செட் பண்ணா கொஞ்சம் எலிவேட் பண்ணி அழகா தெரியும். ஸோ, இப்ப என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜ நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ, கேன்வால பெய்ட் ஆப்ஷனுக்கு பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனா ஃப்ரீ ஆப்ஷனுக்கு கிடையாது. அப்படி இல்லன்னா, Googleல போயிட்டு ரிமூவ் பேஜ்ன்னு குடுத்தீங்கன்னா, இந்த சைட் வரும். இங்க போயிட்டு ரிமூவ் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். என்னோட இமேஜ் ஃபிட்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இமேஜ் எடுத்துக்கிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடும். மீன்வைல் இன்கேஸ் உங்களுக்கு ப்ரோ இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா // ரிமூவ் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆன பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலாக தெரியுதுங்களா? எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இது எல்லாமே க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். /crop அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஃப்ரீ ஃபார்ம்னு வரும். ஃப்ரீ ஃபார்ம்னா நீங்கள் ஈஸியாக நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ வரையும். எதுக்காகனா மல்டிபிள் லேயர்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது அன்வான்ட் ஸ்பேஸாக ஒரு பெரிய லேயர் இருந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ட்ரு அடிச்சிருக்கேன். இப்போ க்ராப் அடித்தேன். இப்போ தேவையான இது வந்துடுச்சு. அப்படி இல்லை எனக்கு நான் இங்கே இருக்குன்னா இங்கே ரிமூவ் ஆகிட்டு இருக்கும் மீன்வாய். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃப்ரீ வெர்ஷன் போயிடுறேன். ஸோ அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இமேஜ் அப்படியே ட்ராக் பண்ணி ஸோ இங்கே கேன்வாக்குள்ளே வந்துடுறேன். ஸோ அதே போல் நீங்கள் க்ராப் வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயும் இருக்குது. நீங்களும் ஃப்ரீ ஃபார்ம் வச்சுக்கிட்டு இப்படியும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போது நான் இதை அப்படியே ஓரமாக வச்சிடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் க்ராப் பண்ண இமேஜுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பார்டர் செட் பண்ண போகிறேன். ஸோ எடிட்டில் போயிட்டு ஷேடோஸில் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா என்ன கலர் நீங்கள் ஒயிட் சூஸ் பண்ணால் பெரும்பாலும் அழகாக இருக்கும். சூஸ் பண்ணிக்கிறேன். இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு இவ்வளோ போதும். சைஸஸ் கொஞ்சம் சின்னதாக. ஓகே. ஸோ இப்போது இந்த இமேஜ் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நீங்கள் யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்ண சொல்ல இந்த ஃபீச்சர் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இல்லை எனக்கு பர்டிகுலர் கார்னரில் வைக்க போகிறேன்னா கூட அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு கார்னரில் வச்சுட்டு உங்களோட டெக்ஸ்ட் தம்ப்நெயில் இங்கே போட்டால் ஈஸியாக இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் போயிட்டு எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் போகிறதுக்கு பதிலாக // யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ் பேக்ரவுண்ட், அப்புறம் க்ராப் பண்ணுறதுக்கு க்ராப். தேங்க்யூ ஸோ மச். பாய்.